அப்பா அன்னைக்கு நான் அம்பிட்டு சண்டை போட்டு அம்பிட்டு பேசிவிட்டு வீராப்பா போனேன் என் புருஷன் இருக்கான்ற தைரியத்துல. ஆனா அந்த மனுஷன் என்ன இந்த கதையில ஆளாக்குவான்னு நினைச்சு கூட பார்க்கல. மந்தையில படுத்து கிடக்கும் போது போகும்போது வரும்போது வரவன் எல்லாரும் என்ன ஒரு பாதி பார்த்துட்டு ஒரு பாதி பேசிட்டு போனாலுங்க. நீங்களும் இல்லைன்னா நான் எங்கப்பா போயிருப்பேன். 1000 கஷ்டம் எனக்கு வரும்போது முன்னாடி வந்து நிக்கிறது நீங்க தான்ப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? சரிம்மா அல்லாத நீ சாப்பிடு, வயிற்றுக்கு நிறைய சாப்பிடு. எது சாப்பிட்டுருப்பியா என்னன்னு கூட தெரியல. இல்லப்பா எங்கப்பா சாப்பிட்றது? இந்த ஆளை கட்டிக்கிட்டு தினந்தோறும் அடி ஒத்த மீதிதான். அப்படி இருந்தும் நிம்மதியா ஒரு வச்சோறு திங்க முடியல. ஆக்கி வைக்கும் போதெல்லாம் வந்து கொட்டிக்கிறாரு. ஆனா கொட்டிக்கிட்ட என்னையவே திருப்பி அடின்னு அடிக்கிறாரு. இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அங்க எனக்கு தான் அடி உத உழுகுது. நல்ல மனசு இருக்கணும், உடம்பு முழுக்க விஷம், அப்புறம் அப்படித்தானே இருக்கும். சரிம்மா நீ சாப்பிடு. ஏண்டாப்பா நல்லா ஊட்டி விடுவேன், நல்லா ஊட்டி விடு. ஏமா நீ கம்மன் இருக்க மாட்டே. நேத்தெல்லாம் வட்டி காசு கொடுக்க முடியலன்னு நம்ம ரோட நீ தெரிஞ்சன்னு சொன்னோனே எனக்கு இவளுக்கு தாண்டா வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு இவ வந்து ஒரு நீலி கண்ணீர் வடிச்ச உடனேயுமே உன் மனசு அப்படியே மாறிடுச்சோ? 1000 தான் இருந்தாலும் என் புள்ளமா. ஆமா புள்ள, வெங்காய புள்ள. பெத்தவங்களுக்கு ஒரு 10 காசுக்கு பிரோஜனம் இல்லைனாலும் நிம்மதியா வாழ விடணும். பெத்தவங்கிட்டே காசு வாங்கி வட்டிக்கு விடுறவ இவெல்லாம் ஒரு புள்ள. இப்பயும் காரியவாதி காரியத்தோட தான் வந்திருக்கா. புருஷங்காரன் அடிச்சு துரத்தனவனையும் காசை வாங்கிட்டு போறதுக்கு சும்மாவா வந்திருக்கா? தோழி குடுமி சும்மா ஆடாதுற. இவளுகளெல்லாம் நம்பி என்ன கதிக்கு நீ ஆளாக போறியோ? நமக்கு தான் வயிற்றுச்சலா கிடக்கு. நீ கம்மனு இருன்னு சொன்னேன். பேசட்டும்பா, விடுங்க பேசட்டும். எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் அதுக்கு கிடைச்சிருந்தா என் வலிய வேதனை என்னன்னு தெரியும். தாத்தா தான் இது கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு. அப்புறம் அதுக்கு எப்படி என் வலிய வேதனையும் புரியும்? ஏண்டி 1000 தப்பு பண்ணினாலும் புருஷன்களை பொண்டாட்டி கையில திருத்த முடியும்டி. ஏன் உங்க தாத்தா மட்டும் என்ன அந்த காலத்துல பண்ணாத கூத்தா பண்ணினாரு? இருந்தாலும் என்னை கட்டுனதுக்கு அப்புறம் நான் அவரை ஒடுக்கி வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எப்படி மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன்டி. உங்களை மாதிரியா நான் புருஷன் கூட போய் ஏர் காப்பையை பிடிச்சி ஏர் ஓட்டி அந்த ஆளு கூட ஒத்த பொம்பளையா நின்று அவரை இம்புட்டு தூரம் ஆளாக்குனபடி நீங்க அந்த மாதிரி அடி பண்றீங்க. புருஷனுக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது, புருஷனும் அப்படி பொத்தி பார்த்துக்கணும், பெத்தவங்க அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு நீங்க எப்ப பார்த்தாலும் இங்க வந்து நிக்கிறீங்க. ஆனா நான் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட என் அம்மா அப்பா வீட்டுல போய் அதை கூட இதை கூடன்னு நின்னதில்ல. அம்புட்டு பசி பட்டினி வந்தப்பையும் கூட என் புருஷனோட நின்று நான் வேலை பார்த்தேன்டி. நீங்க 1000 வந்தா போதும் உடனே அம்மா ஆத்தா எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொரண்டி இவங்களை ஓட்டாண்டி ஆக்கி நடுத்தருவில் நிக்க வச்சுட்டீங்க. இப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, இவங்க 2 பேரும் தான் இப்ப இப்படி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து. இந்த கடவுள் ஏன்னா இந்த உசுரை அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எடுக்காம தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க, கம்மன் இருங்க. எதுக்கு அப்படி அதட்டுறீங்க? அவங்க சொல்றது உண்மைதானே, என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆதியில இருந்து இவளுக்கு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நம்மள நிம்மதியாவே இருக்க விடல. ஏதோ சின்னவா போன வாக்கே இருந்துட்டா. பையனும் கூட அவன் கல்யாணம் பண்ணி வச்சோம், அவன் வாழ்க்கையை அவன் பாத்துக்கிறான், கடனை கட்டுறான், அவன் பாட்டுக்கு இருக்கான். இதுதான் போயும் ஒரு பாலம் கணத்துல விழுந்துக்கிட்டு நம்ம உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் வட்டி காசு கொடுத்து துரத்தி விடுங்க. வீட்டுல வச்சுக்கிட்டு பார்க்கவே பத்திக்கிட்டு எரியுது. எரியுமா? எரியும். நான் போறேன். அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுவும் கண்டுக்காதமா. போறேன் எதுக்கு தட்ட தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? கீழே வச்சுக்கிட்டு போ. அப்படியெல்லாம் ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டேன் நானு. எம்மாடி நீ எதுவும் கண்டுக்காத, சாப்பிடு. வட்டி காசெல்லாம் நான் வாங்கி ரெடியா வச்சிருக்கேன், கொடுத்துட்றேன். சரியா? நீ சாப்பிடு. தவளை தாவாயில கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இவளுக வந்து இவனை கெடுக்கல, இவனாத்தான் போய் பாலங்கணத்துல விழுகிறான். சரி அங்க இங்கேன்னு பைய தூக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல அங்க இங்கேன்னு ஓடலாம் முடியாது. இந்த பைக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்துட்டு காசு எதுவும் தேருமான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா தூக்கி வீசிட்டு போயிடுவோம். என்னது துணிதான் கிடக்கும் போல இருக்கு. இதுல ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போம். எல்லாம் துணியா தான் கிடக்குது. போயும் இந்த துணியை தான் எடுத்துட்டு வந்தானா கன்றாவி. ஐ நமக்கு பிடிச்சது சுருக்கு பையே. அடடடடடா சுருக்கு பையே கனமா இருக்கு. அப்ப ஏதோ வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. என்னன்னு பாப்போம். பணம் வெயிட் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. 50,000 ரூபாய் தேரும் போலயே. கோவில் படித்துறையில கிடக்கிற ஆளுகளே இந்த கிழவிங்க, இவங்க கிட்ட எல்லாம் காசு எதுவும் இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல 50,000 ரூபாய் வச்சிருக்காளுங்க. நம்மளே இந்த வயசுக்கு இதெல்லாம் பார்த்தது இல்ல. ஆனா இதுங்களும் மட்டும் பணம் வச்சிருக்கே. இதுங்களுக்கு எதுக்கு பணம்? காலம் போன கடைசியில நமக்கெல்லாம் வேணும் பணம், எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம். ஐயோ ஆமா முடியலடி, இதுக்கு மேல என்னால நடக்க முடியலடி. எங்கிட்ட படுத்துருவோமா? நான் கஷ்டப்பட்டு என் பையன் கிட்ட இருந்து ஆட்டை பிடிச்ச இந்த பணம் போயிருச்சுன்னு வயிற்றுச்சல் பிடிச்சு கிடக்குறேன். இப்பதான் படுப்போன்றியா நீ? அட போடி நீ வேற. எம்பிட்டு நேரம் ஓடுறது, எந்த கலவணி பையனும் தெரியல, மூச்சு இறக்குது. ஆமா இப்படியே பேசிக்கிட்டு வா, ஒரே தான் இறச்சிருன்னு சொல்லிட்டேன்.
ஐயோ, 1 ரூபாயா 2 ரூபாயா 50,000 ரூபாயே எந்த படுப்பாத பையனுக்கு கிடைச்சதுன்னு தெரியலையே. ஐயோ, பிச்சை எடுத்தான பெருமாளே அதை பிடிங்கி தின்னானா அனுமானன்ற கதையா ஆயிப்போச்சே. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டைய போட்டேனே என் பையன் சம்பளத்துல இருந்து இப்படி மொத்தமா போச்சே. எப்படி வந்ததோ அப்படியே போயிருச்சு. என்னடி சொல்ற? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. இல்ல, நீ உன் பையன்கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட, எந்த களவாணி பையனும் உன்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டான். இதுல என்ன இருக்கு? உன் மனம் போயிருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியாடி? பேசுவனாடா, அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி விரட்டி பிடிச்சி இழுத்து போட்டு சாப்பிட்டு வெளுத்து கட்டிடுவேன். உன் மனனா உனக்கு ஒரு நியாயம், என் மனனா எனக்கு ஒரு நியாயமா? ஐயோ, இப்ப எங்கடி போய் தேடுறது? ஏண்டி, கோவில்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டோண்டி. இனியுமா அந்த காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னது இந்த ஒலிம்புக்குல ஏதோ மகர ஜோதி கொடுப்பாங்களே, அந்த மகர ஜோதியவாது தூக்கிக்கிட்டு ஓடி இருந்தா ஏதாவது கப்பு கிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் வழி இல்ல. ஐயோ, மகர ஜோதி தூக்குற வயசாடி நமக்கு. வாடி போவோம். எவன் எடுத்தானோ சண்டால பையன், அவன் ஒரு காலமும் உருப்பிட மாட்டான். வண்டியில அடிபட்டு சாவ. ஐயோ ஐயோ ஐயோ, எந்த இடத்துல தூக்கிக்கிட்டு போனானோ, எங்க வச்சு பங்கு பிரிச்சானோ. என் மருமவ கிட்ட கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டாவது ஏதோ கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சண்டாளியோட சேர்ந்த நேரமா என்னமோ தெரியல, 5க்கும் 10க்கும் இப்படி பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டாலே. இனி அவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிக்க வேண்டியதான். ஏங்க, ஏன் கூப்பிட்டீங்க? கௌசி, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? வெளியே வா. எங்கங்க? இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், அதுவும் ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் நம்ம ஹோட்டல் எதுவும் போயிட்டு வரலாமா? எங்க வீட்லயே சமைச்சு வச்சிருக்கேன், அப்புறம் அதை எங்க போய் கொட்டுறதாமா? யார் உன்னை கொட்ட சொன்னா? போயிட்டு சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு நினைச்சது சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நைட்டுக்கு அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு தான் நீங்க டிஃபன் தான் சாப்பிடுவீங்க, சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுவீங்க? உங்களுக்கு தான் இறங்காதே. சூடு பண்ணி எல்லாம் கொடுத்தா சுட சுடல ஆக்கணும். இதுல என்ன இருக்கு? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அவ்வளவுதான். சரி, வெளியே போயிட்டு வருவோமா? சரிங்க. சரி, வா போலாம். இறங்கிக்கம்மா. பா, உள்ள வாங்கப்பா. இல்லம்மா, நான் வரல. வந்தா மாப்பிள்ளைக்கு பிடிக்காது, அது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, அவர் அப்படி பேசுறாரு வைக்கிறாருன்னு. இல்லம்மா, நாளே எதுவும் தப்பா எடுத்துக்கல. எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா முழு கடனையும் அடைக்கிறதுக்கு பாக்குறேன். சரியா? மாப்பிள்ளை கிட்ட சொல்லிரு, இப்ப இந்த வட்டி காசு கொடுத்துரு. சரிப்பா. வட்டி காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு தானே? அதெல்லாம் அப்பயே எடுத்துக்கிட்டேன்பா. சரி, போயிட்டு வரேன். சரிங்கப்பா. பாவம் எங்க அப்பா. என்ன பண்றது, நம்ம கிட்ட என்ன காசா இருக்கு கொடுத்து உதவுறதுக்கு? என்னங்க, உள்ள வரலாமா? ஏங்க, உள்ள வரலாமா? உள்ளவா. கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? நீதானா? நான் யாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். யாரு? உங்க அப்பா கிட்ட காசு வாங்கினதான் இந்த வீட்டு பக்கம் வரணும், இல்லைன்னா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு. இப்ப நீ ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கியா? உனக்கு எம்பிட்டு திமிரு. எங்க அப்பா வட்டி காசு கொடுத்துட்டாரு. வட்டி காசு கொடுத்தாரா? அசல் எப்ப கொடுக்குறாராமா? எங்க இந்த வட்டி காசு புரட்டுறதுக்கே உமா கிட்ட தான் வாங்கியிருக்காராமா. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இதெல்லாம் கொடுக்க முடியும்? என்ன வாங்கி கடனை வாங்கி அவங்க பிள்ளைக்கு தானே செஞ்சாரு? உனக்கு எதுவும் செஞ்சாரா? இல்ல மாப்பிள்ளைக்குன்னு சொல்லி எனக்கு ஏதாவது செஞ்சாரா? இல்ல பேத்தின்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு எதுவும் செஞ்சாரா? அப்ப அவளுக்கு செஞ்சா அவகிட்ட தான் வாங்கணும். எப்ப மொத்த காசையும் கொடுக்க போறாராமா? கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தாரேனாரு. இப்பதான் விவசாய நெல் போட்டாங்களே, அந்த நெல்லை வித்து மொத்த பணத்தையும் அடைக்க வேண்டியதானே? ஆமா, இந்த தடவை விவசாயம் என்ன அப்படியே தார்மாராவா வந்துச்சு. மழை, வெள்ளம், பனி, அது இதுன்னு எல்லாம் கருகி போய் அழுகி போயில இதா போணுச்சு. நல்ல மனசு வேணும். நல்லது நினைச்சாதான் நல்லா நடக்கும். மனசுல மொத்தமும் உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு சாக்கடை. அப்புறம் அதுகளோட மனசு மாதிரி தானே வெள்ளாம விளையும். எதுக்கடி அடிச்ச? அடிக்க மட்டுமா, மிதிக்க கூட செய்ய வேண்டாம். எம்புட்டு எகத்தாலாம் எம்புட்டு திமிரு தனாவட்டு இருந்தா உன் வாய்க்கு நீ ஏன் குடும்பத்தை இலக்கரமா பேசுவ? இங்க பாருடி, இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்க, விட்டு. எதுடா சரியில்லை? எது சரியில்லை? இந்த கையால தானே அடிக்கடி என் கண்ணத்தை பழுக்க வைப்ப. இன்னைக்கு இந்த கை இருந்தா தானே இனிமே நீ ஆட்டம் ஆட்டுவ. ஒரே அந்த கையை முறிச்சிடுறேன். எத்தனை நாள் நான் வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னாலும், உனக்கு கோவம் வந்தாலும், உனக்கு எவன் மேல ஆத்திரம் வந்தாலும் என்கிட்ட வந்து காட்டுவ. உனக்கு நான் என்ன இலக்காரமா? பொம்பளைய கட்டிக்கிட்டா அவன் பொறுத்து போவான்னு நினைக்கிறியா? நான் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இன்னைக்கு உன் இடுப்பெலும்பு முறிச்சு போறாயிரு. உனக்கு என்ன பொம்பளை கிள்ளிக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு அடிக்கிற? உன் இஷ்டத்துக்கு அடிப்பியா? ஐயோ, ஏன் வலிக்குது? விட்ரி. ஐயோ ஐயோ, விட்ரி விட்ரி. விடுறதுக்கு தானடா பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு உன்னை அடிச்சு சாவடிச்சிடுறாயிரு. கையை ஓங்குற, கையை ஓங்கிட்டே இருப்ப. உனக்கு இஷ்டப்படும் போது காசு கேட்ப, நான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? கொடுக்கணுமாடா? ஐயோ, விட்ரி 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 விட்ரி. வலிக்குது வலிக்குது. விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஏய், என்ன தடி விட மாட்டே? விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. என்னங்க என்னங்க இப்ப ஏங்க அடிச்சீங்க? என்னடி
பகல் கனவு காண்றியா? நின்ன இடத்துல தூங்கிக்கிட்டு எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையே. எங்கடி வட்டி காசு? அப்ப இன்ன வரைக்கும் நினைச்சதெல்லாம் கனவா? நான் கூட நிஜத்துல தான் அடி வெளுக்கிறேன்னு நினைச்சேன். வட்டி காசு எங்க? இந்தாங்க. இந்த வட்டி காசை வாங்குறதுக்கு உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்ததா இருக்கு. இனி முழு பணத்தை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கோ. ஃபாஸ்டா தானே போயிட்டு இருக்கேன். அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்களும் வேற ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. இதுல வேற கூலிங் கிளாஸ் எல்லாம் போட சொல்லிவிட்டீங்க. இதுல வேற எது எங்க வண்டி வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. கரு கும்முன்னு இருக்கு. ஏய், அடிக்கிற வெயிலுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியும்ட்டு உனக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்தா நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. பகல்லே பன்னிக்குட்டி தெரியாது, இதுல ராத்திரியில எரும மாடா எனக்கு தெரிய போகுது. ஏங்க நீங்க வேற பாக்குற 4 பேர் சிரிக்க போறாங்க. விச்சா சிரிச்சிட்டு போறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம், அவ்வளவுதான். இது நம்மளோட வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்றோம். இங்க யாரும் நம்மள தடுக்கிறதுக்கு இல்ல, சரியா? நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றான். கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்ட நம்ம தலைக்கு ஹெல்மெட் போடணுன்றத மறந்துட்டோம். அதை வாங்குறத விட்டுவிட்டு இதை வாங்கி வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானே. என் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு. என் சோக கதைய கேட்க யாரும் இல்லையா? ஐயோ, யாரும் இல்லையா? அதை கேட்டா தான் தாங்காது உங்க மனமே. ஆமா, உங்க மனமே. அடியே, சும்மா புலம்பிக்கிட்டு வராதடி. ஊரு காடு மேடுன்னு எல்லாமே அலைஞ்சிட்டு வந்தாச்சு. சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு வரவ அடி. 1 ரூபாயா 2 ரூபாயாடி? 50,000 ரூபாவாடி. என்கிட்ட போச்சுன்னு தெரியலையாடி. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா அது கிடைக்கும்னு நீ நினைக்கிற? ஐயோ, குப்பைக்காரி, குப்பையில என்னடி நோண்ட போற? ஏதாவது திங்க கிடைக்குமான்னு பார்க்க போறியா? அப்படி ஒண்ணு குப்பையில கடந்து திங்கிற அளவுக்கு கேவலப்பட்டு போயிடலடி. நானு பேங்குல 10,000 ரூபாவா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், தெரியுமில்ல? ஆமா, பேங்கு புக்கை எடுத்துட்டு வரல, வாயில வட சுடுறா. போடி, ஏட்டு சொரக்கா சோத்துக்கு உதவுமா? பாருடி, இது உன் பைய மாதிரி இருக்கு, அதான் பார்த்தேன். என் பைய மாதிரி இல்லடி, என்னோட பையடி. என் பைய காணாம போச்சுல குளத்தங்கரையில, அந்த பையடி. குடு 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 குடு. அது சரி, குளத்தங்கரையில காணாம போன பைய எப்படி இங்க குப்பை தொட்டிக்கு வந்துச்சு? எனக்கு என்ன தெரியும்? என்னடி புளிச்சாதம் வாங்கி குடுக்கற மாதிரி எனக்கு பூரா நாமத்தை பொட்டியோ? என்னடி பேசுற? ஆமாடி, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. இத்தனை வருஷம் 3 வேளையும் ஜோறு போட்டா உன் மருமகளுக்கே நீ குழி தோண்டின ஆளு, கூட இருந்த எனக்கு குழி தோண்ட மாட்டியா நீ? அடிச்சு வாய் முறி, வாய் முறி. இங்க தூரம் நம்ம வந்திருக்கோம், இந்த குப்பையில இருக்கிற பையன் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆளை வச்சு எதை எடுத்துட்டியா, இல்ல நீ கீது ஆள் இல்லாத போது எடுத்து ஆட்டைய போட்டியா? ஆமா, ஆட்டைய போறாங்க, ஓட்டைய போடாம. அடி போடி போடி போடி. இவளை வழியில கூட்டிட்டு வந்தது நீ. இங்க என்னமோ கடக்குதுன்னு திரும்பி பார்த்தப்போ உன் பையமா இன்ஜின் எடுத்ததுக்கு இந்த பேச்சு பேசுறியா நீ? ஆத்தடியாத்தா, நீ சரியான ஆளு தான். போ, உன்னை நம்பி வாங்க கூட வந்தேல, ஏன் முத்திய போயிட்டு நான் செவுத்துல முட்டிக்கணும். சரி சரி, கோவப்படாத. பைய கிடைச்சதுல சரி, அதுவே சந்தோஷம் தான். சரி, உன் பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. முதல்ல 50,000 ரூபாய் காசு இருக்கான்னு பாரு, ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம். ஏண்டி, பைய கனமே இல்லடி. மடியில கனம் இருந்தா தானே நெஞ்சில பயம் இருக்கிறதுக்கு. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம கிட்ட என்ன கனமா இருக்கு? அறிவு கிட்ட குப்பாயி, ஏன் குப்பாயி? நான் பைய வெயிட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கடி. வெயிட் இல்லையா? எங்க இங்கிட்டு கொஞ்சம் நவரு. என்ன அது இங்கிட்டு கிடக்கிறதுல ஏன் துணி மாதிரி இருக்கு? என்ன சொல்லி சொல்ற? இங்க வாருடி, ஏதோ சண்டால பையன் என் பைய தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு துணியெல்லாம் பதறி போட்டுட்டு போயிருக்கான். துணி போனா போயிட்டு போகுது, காசு எதுல வச்ச? என்னோட சுருக்கு பையில தட்டி வச்சேன். முதல்ல அது பாருடி, அது இருக்கான்னு பாரு. பாக்குறேன். ஐயோ 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 ஐயோ, ரூபாயா 2 ரூபாயா? என் பையன் வாங்கிட்டு வர சம்பளத்துல 2,500 ரூபாய், 3,500 ரூபாய், 4,500 ரூபாய்க்கு கூட சேலை வாங்கி கொடுத்தானே. அப்படியாப்பட்ட துணியை இப்படி குப்பையில போட்டு நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்கானே, படுபாவி. விளங்குவானா அவன்? முதல்ல சுருக்க பையன் இருக்கான்னு பாருடி. இருக்கு. அப்பாடா, இப்ப தட்டா போன உசுறு திரும்ப வந்துச்சு. ஐயோ, என் சுருக்கு பையன், என் சுருக்கு பையன். சரி சரி, காசெல்லாம் இருக்கான்னு பாரு. நல்ல ஓட்டலா பார்த்து போய் நல்ல ஒரு வெட்டுவோம். நேத்துல இருந்து ஒரு சோறு சாப்பிடல. அடியே, ஒண்ணுமே இல்லடி, வெறும் பைய மட்டும் தான் இருக்கு. இதுக்குள்ள இந்த காசை காணோம்டி. ஆத்தி, என்னடி சொல்ற? ஏய் விளங்காதவளே, நல்ல கண்ணை திறந்து பாருடி. ஏதாவது உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்க போது. ஒட்ட உள்ள கிட்ட உள்ளடி, பையில ஒண்ணு கூட இல்லடி. எவனோ கலவாண்டுட்டு போயிட்டாண்டி. மொத்த துணியை அள்ளி வெளியே போட்டு காசை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, 1 ரூபாயா 2 ரூபாயா கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு இப்படி காத்தோட போயிருச்சே. போனது ஏன் காசு? நீ ஒப்பாரி விக்கிறியா? போனது யார் காசா வேணாலும் இருக்கட்டேட்டி, காசு போச்சேடி. இப்ப என்னடி பண்றது? அவன் எடுத்தானோ அவன் விளங்க மாட்டான், அவன் உருப்பட மாட்டான். அவன் போற வண்டி அடிபட்டுதான் சாவான். ஏய், அங்க பாருடி, அங்க பாரு. எங்க? அடியே, அங்க ஒரு வண்டி போகுது, பாத்தியா? அதுக்கு என்னப்ப போறத பாத்தியாடி? உன் பையன், உன் மருமவ, உன் பேத்தி கண்ணுக்கு கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஏதோ கண்ணு தெரியாதவங்க மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு போறது.
பெத்த ஆத்தாக்காரி இங்கே திங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்ததை பணத்தெல்லாம் பறி கொடுத்துப்புட்டு பிச்சைக்காரி கணக்கா ரோட்டில் இப்படி திரியிறேன். ஆனால் இவன் நான் போனது தான் சறுக்குன்னு சொல்லி இவளை கூட்டிக்கிட்டு வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கானா? இவனுக்கு எம்பிட்டு திமிர்த்தனாவட்டு இருக்கும் இவனை.